எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல மைவி3 ஆட்ஸ்ல வந்து பேமெண்ட் வந்து இனிமே வராது. இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு வந்து பேமெண்ட் வராது அப்படின்ற போல ஒரு அப்டேஷன் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் இல்ல. ஸோ அஃபிஷியலா வந்து யாருமே வந்து இன்னும் அனௌன்ஸ் வந்து பண்ணல. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லயும் சரி, கூகுள்லயும் சரி எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சது. ஸோ அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அந்த நியூஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ யாருமே வந்து கொஞ்சம் பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ மைவி3 ஆட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து சொன்ன டயத்துக்கு சொன்ன டேட்ல வந்து கரெக்டாக நமக்கு வந்து பேமெண்ட் போட்டு கரெக்டாக கொண்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வந்து வரப்போகுது இல்லைங்களா? அந்த எலெக்ஷன் வந்து இப்போ வரப்போறதா சொல்கிறாங்க. அது வந்து இப்போ மே மாதம் வந்து அந்த எலெக்ஷன் வந்து நடக்க போகிறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஏற்கனவே வந்து போன வாரம் வந்து வித்ட்ராவல் போட்டவங்க, ஸோ இன்னமும் வந்து இந்த வாரத்தில் வந்து பணம் வரலையே அப்படின்னு சொல்லி ஆவலா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ போன வாரம் வந்து நீங்கள் யாரெல்லாம் வித்ட்ராவல் கொடுத்தீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாரம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பணம் வந்து இன்னும் கிரெடிட் ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பணம் வந்து கிரெடிட் ஆகலை. நானுமே வந்து போன வாரம் தான் வந்து வித்ட்ராவல் கொடுத்துருந்தேன். எனக்குமே பணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிரெடிட் ஆகாமல் தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் யூடியூப்பில் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கல எனக்கு கிடைச்ச அப்டேஷன் இது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி எலெக்ஷன் வரப்போகிறதுனால இந்த மைவி3 ஆட்ஸ்லேருந்து நிறைய பேத்துக்கு வந்து பேமெண்ட் பல்கான அமௌண்ட் இந்த அப்கிரேட் எல்லாம் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பல்கான அமௌண்ட்டெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு போடுறதுனால இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போல் வந்து ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து நிறைய பேர் காசு கொடுத்து ஓட்டு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மைவி3 வந்து இந்த டயத்தில் வந்து எல்லாத்துக்கும் பல்கான பேமெண்ட் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் இந்த பணம் கொடுத்து ஓட்டு கேட்குற இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்து மைவி3 ஆட்ஸ் மேலே ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 மாதத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறதா வந்து எனக்கு அப்டேஷன் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து அஃபீஷியலாக வந்து இன்னும் மைவி3லேருந்து டைரெக்டாக வந்து யாருமே சொல்லலை. ஸோ நானாக வந்து இது ரிசர்ச் பண்ணது தான். என்கிட்ட யாருமே சொல்லலை. நானாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நியூஸை தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்டேஷன் என்ன அப்படின்றது இதுதான். ஸோ மைவி3 ஆட்ஸில் வந்து இன்னும் அமௌண்ட்டு வந்து யார் வித்ட்ராவல் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் 30ஆம் தேதி அந்த மே மாதம் எண்டுக்குள்ளே அவங்கவங்க பேமெண்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாவும் வந்து அப்டேஷன் வந்து கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து பிளான் அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும்ல, அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து டிசபிள் வந்து பண்ண போகிறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அப்கிரேடு அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நம்ம வச்சிருக்கிறது மூலமாக காசை மட்டும் கம்பெனிக்காரங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அவங்களுடைய சேலரி பணத்தை வந்து தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றத போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வதந்தியெல்லாம் வந்து கிளப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து அவங்க டிசபிள் பண்ண போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷனில் போனால் எரர் தான் வரும், இல்லைனா பிளாங்காக தான் காட்டுமே தவிர அப்கிரேட் பண்ண முடியாது. அந்த பட்டனே வந்து ஹைட் பண்ணிடுவோம், இல்லைனா டிசபிள் பண்ணிடுவோம் அப்படின்ற போல் வந்து சொல்கிறதாகவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து யாருமே வந்து இது வரைக்குமே வந்து ஒரு ஆதார் கார்டோ இந்த மாதிரி எந்த விதமான பர்சனல் டீட்டெயிலையும் கொடுத்து உங்களுடைய கேஒய்சியை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இனிமே வந்து மக்களுக்கு வந்த பணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து யார், அவங்க உண்மையிலேயே வந்து யார், எந்த ஊரில் இருக்கிறாங்க, எந்த அட்ரஸில் வந்து இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கான ஐடென்டி ப்ரூஃப் வந்து என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இனிமே வந்து மைவி3 ஆட்ஸில் அந்த ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ கேஒய்சி வந்து மைவி3 ஆட்ஸ் அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்களாமா. புதுசாகவே யாராவது வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ஓஎம்ஐடி வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து இது வந்து தேவைப்படாது. பட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக யாராவது வந்து இந்த ஓஎம் மெம்பராக வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே யாராவது ஜாயின் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற போலையும் வந்து அப்டேஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்குது.
ஸோ இந்த அப்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நானா ரிசர்ச் பண்ணி நானாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். என்கிட்ட யாருமே எதுவுமே வந்து சொல்ல கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச அப்டேஷன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன். இது வந்து இன்னும் அஃபிஷியலா வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இது வந்து மை வி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் அப்படின்ற சேனல்ல வந்து இத பத்தி வந்து மக்களுக்கிட்ட வந்து பேச போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்டி சாரே வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி மக்கள்கிட்ட டைரக்ட்டா வந்து சொல்லிருவோம். மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ எத்தனையோ பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த விஷயத்த வந்து சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா மக்கள் வந்து நம்புவாங்க. கண்டிப்பா நம்மள ஏத்துக்கிட்டு போவாங்க. கண்டிப்பா இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களுடைய அமௌண்ட்ட எல்லாத்தையுமே நம்ம போட்டுறலாம். அப்படின்றது போல இந்த ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து அந்த மை வி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் அப்படின்ற சேனல்ல வந்து எம்டி சார் வந்து போட போறதாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலா வந்து யாருமே அனௌன்ஸ் வந்து பண்ணல. ஸோ இனிமே வந்து எதுவும் இத பத்தி பேசுறாங்களா? இது உண்மையா? பொய்யா? அப்படின்றத வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே தைரியமா இருங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.